ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம எந்த படத்த பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, தி குட், தி பேட் அண்ட் அக்லி அப்டின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் பார்த்தீங்க அப்டின்னா, லத்தீன் மொழியில 1966ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1967ல இந்த படம் இங்கிலீஷ்ல டப் பண்ணி உலகம் ஃபுல்லா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் உலகம் ஃபுல்லா பயங்கர வெற்றி அடைஞ்சிருக்கு. பயங்கர வசூலும் செஞ்சிருக்கு. ஏன்னா, இது அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல தரமான படம். ஓகே. இப்ப இந்த படத்துடைய கதை என்ன அப்டிங்கிறத நம்ம இங்க ஒன் லைனா பார்த்துரலாம். படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தி குட், தி பேட் அண்ட் அக்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 கேரக்டர் இருக்காங்க. இதுல தி குட் அப்படிங்கிறவர் தான் மெயின் ஹீரோவே. தி பேட் அப்படிங்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல மெயின் வில்லன். அக்லி அப்படிங்கிற கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் ஷேடான ஒரு கேரக்டர் தான். இந்த 3 பேரும் ஒவ்வொரு விதமா டிராவல் ஆறாங்க. இந்த 3 பேருக்கும் ஒரே நோக்கம் மட்டும் தான் இருக்கு. அது என்ன அப்படின்னா, $2000 மதிப்புள்ள ஒரு புதையல இவங்க கண்டுபிடிச்சாங்களா? இல்லையா? இந்த புதையல் யாருக்கு கிடைச்சது? அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. எனக்கு இந்த படத்துல மெயினா புடிச்ச ஒரு விஷயமே பார்த்தீங்க அப்டின்னா, அமெரிக்கா உள்நாட்டு போர் நடந்துகிட்டு இருக்கிற அந்த டைம்ல தான் இந்த கதையும் நடந்துகிட்டு இருக்கிற மாரி காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேற்கத்திய கலாச்சார அடிப்படையில இந்த படத்த பண்ணியிருக்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்த பத்தி நம்ம பாராட்டணும்னா நெறைய விஷயங்கள் பாராட்டிக்கிட்டே போலாம். மெயினா நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த படத்துடைய மியூசிக் மட்டும் தான். ஏன்னா இந்த படம் 3 மணி நேரம் ஓடுது. 3 மணி நேரம் படத்த ஒழுங்கா நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த படத்துடைய மியூசிக் மட்டும் தான். இந்த படத்த நம்மள்ல எத்தன பேர் பார்த்துருப்போம் அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. ஆனா இந்த படத்துடைய பிஜிஎம் நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே கேட்டுருப்போம். ஏன்னா அவ்வளோ ஃபேமஸான பிஜிஎம் தான் இந்த படத்துடைய பிஜிஎம். இந்த படத்த பத்தி நம்ம பாராட்டணும்னா நெறைய விஷயங்கள் பாராட்டிக்கிட்டே போலாம். மெயினா நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த படத்துடைய மியூசிக் மட்டும் தான். ஏன்னா இந்த படம் 3 மணி நேரம் ஓடுது. 3 மணி நேரம் படத்த ஒழுங்கா நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த படத்துடைய மியூசிக் மட்டும் தான். அதே மாரி இந்த படத்துல கேமரா ஒர்க் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. வெறும் ஃபைட் சீன்ஸ்னா, வெறும் மல்லு கட்டி சண்டை போடுற மாரி, அந்த மாரி ஃபைட் சீன்ஸ்லாம் இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்க தேவையில்ல. இந்த படம் ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்டின்னா, கன் ஷாட்ஸ் தான் எல்லாமே அதிகமா இருக்கு இந்த படத்துல. இந்த படத்துல ஒவ்வொரு ஃப்ரேமுமே ரொம்ப யூனிக்னெஸ்ஸா இருக்கு. ஏன்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இது அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃப்ளேவரோட இந்த படம் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, இந்த படத்தினுடைய இவங்க எடுத்துக்கிட்ட கதையும், இவங்க நரேஷன் பண்ண விதமும், இந்த படத்துடைய கேமரா ஒர்க் அண்ட் லொகேஷன்ஸ் தான் மெயினாவே ரீசன்னு சொல்லலாம். படத்துல பார்த்தீங்க அப்டின்னா, ஹீரோ கேரக்டர் ரொம்ப சூப்பராவே பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாவும் இருக்காரு. அதே மாரி இந்த படத்துல நடிச்ச வில்லனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் அக்லிங்கிற கேரக்டர் ரொம்பவே சூப்பரா நடிச்சிருக்காரு. இந்த படம் தமிழ்ல அவைலபிளா கிடையாது. ஆனா இந்த படம் இங்கிலீஷ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு தரமான நல்ல படம் தான். இந்த படத்த பார்க்காதவங்க மறக்காம போய் பாருங்க.